இல்லை, அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா வந்து இங்கே திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தான் ஜிஹெச்சில் நம்ம சிகிச்சைக்காக சேர்த்துருக்குறோம். ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து நல்லா பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜிஹெச்சில் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதுக்கான இது வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. சார், சிறு குறு தொழிலுக்கான ஆலோசனை நடத்தியிருக்கிறீங்க. ஆமாம். என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் இருக்குது? திருநெல்வேலியில் அந்த தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன இருக்கு? ஏற்கனவே தென் மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. படிப்பிற்கும் வேலை இல்லாமல் என்ன நடவடிக்கை இல்லை, இது நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட இது முதல் மீட்டிங் தான். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தோட இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வர வச்சு இன்றைக்கி அடிப்படை விஷயங்களாக நம்ம பேசியிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் வந்து அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம தென் மாவட்டத்துக்கும் நம்ம தமிழகத்துக்கும் வளர்ச்சிக்கான விஷயங்களை பேசியிருக்கிறோம். படிப்படியாக அதை வந்து நம்ம நல்ல முறையில் மக்களுக்கு சேர்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு எம்எஸ்எம்இ அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன அதில் கண்டறிஞ்சிருக்கிறீங்க? இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறதா நினைக்கிறீங்க அதனுடைய டெவலப்மெண்ட்? இல்லை, இதுக்கு முந்தைய அரசு பற்றின விஷயங்கள் எப்படிங்கிறது நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி முதல்வரோட செயல்பாடு உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நல்ல ஒரு குதிரை வேகத்தில் தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் அதை மாதிரி தான் வந்து அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லா மாவட்டத்தையும் அதிகாரிகளை சந்தித்து அடிப்படை வசதிகள் என்ன தேவை, அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மக்களுக்கு சென்றடைறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான வேலைப்பாடுகளை வச்சு மூலப்பொருள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இப்போ ரொம்ப முக்கியமானது.